எவ்ரிஒன். இப்போ நம்ம பார்க்க போறது இந்திய தேசிய இயக்கம். ஓகேவா? இந்திய விடுதலை அடைஞ்சது 1947 ஆகஸ்ட் 15. ஓகேவா? இந்திய விடுதலைக்கு முக்கிய காரணமா இருந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய இயக்கம். ஓகேங்களா? இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது அவங்களோட நோக்கம் இந்திய விடுதலைக்காக கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவங்களோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு என்ன தேவையோ அதை அரசாங்கத்திட்ட முறையா ஒரு கடிதம் மூலமா தெரிவிச்சோம் அப்படின்னா அரசாங்கம் நமக்கு அதை செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இது இந்தியா ஃபுல்லா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு இயக்கமா இருந்ததுதான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான இயக்கங்கள் அப்படின்னா சென்னையில ஒரு 2 இயக்கம் செயல்பட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா 1852 ஆரம்பிச்ச சென்னை வாசிகள் சங்கம். ஓகேவா? ஸோ 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் சென்னை பகுதிகளில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஆரம்பிச்சதுல முக்கியமானவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கஜ்லு லட்சுமி நரசு அப்புறம் சீனிவாசனார் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து 2 பேர் அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல மேக்சிமம் யார் இருப்பாங்க அப்படின்னா அதோட உறுப்பினர்கள் எல்லாமே வணிகர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வியாபாரிகள். ஸோ வியாபாரிகள் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கு என்ன தேவையோ அதை தான் மேக்சிமம் கவர்மெண்ட்டை சொல்லி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பெற்றுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வேற என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தை பரப்புறவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இது தடுக்கணும், கவர்மெண்ட் ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வேற பாத்தீங்க அப்படின்னா சித்திரவதை ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையம் ஏற்படுத்தி ஆல்ரெடி சித்திரவதை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் மூலமா வணிகர்கள்ட்டையும் வியாபாரிகள்ட்டையும் நிறைய வரியை வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ண போராட்டங்கள் இவங்க முயற்சினால சித்திரவதை ஆணையம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி அந்த சித்திரவதை சட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா 1884 மே 16 ஆரம்பிச்ச சென்னை மகாஜன சபை. ஓகேங்களா? ஸோ இதை ஆரம்பிச்சவங்க பாத்தீங்க அப்படின்னா வீர ராகவாச்சாரி, ரங்கையா, அனந்தாச்சார்லு இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்துதான் இந்த சென்னை மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட முதல் தலைவர் அப்படின்னா பி ரங்கையா அவரு. ஓகேங்களா? செயலாளர் அப்படின்னா அனந்தாச்சார்லு. ஓகேங்களா? ஸோ சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் அப்படின்னா பி ரங்கையா, செயலாளர் அப்படின்னா அனந்தாச்சார்லு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 இயக்கம் தான் சென்னை பகுதிகளில் செயல்பட்டு இருந்த முக்கியமான இயக்கங்கள். ஓகேங்களா? ஸோ 1884 டிசம்பர் மாசம் சென்னை பிரம்ம ஞான சபை கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை பிரம்ம ஞான சபையில கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல இந்தியாவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி, தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்பிரமணியம், இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. இந்த கூட்டத்துல பங்கேற்ற இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூ. ஓகேங்களா? ஏஓ ஹியூ, ஆலன் ஆக்டேவியன் ஹியூ. ஓகேங்களா? ஸோ இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி, இந்தியன் சிவில் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இவர் அந்த ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி. ஓகேங்களா? ஸோ இவர் தான் இந்திய மக்கள்கிட்ட முக்கியமானவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, தலைவர்கள் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க தனித்தனியா உங்களுக்கு எது தேவையோ அதுக்காக நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அரசாங்கம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு இயக்கமா ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க அரசாங்கத்திற்கு முறைப்படி தெரிவிச்சீங்க அப்படின்னா அரசாங்கம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னு இந்திய மக்கள்கிட்ட சொல்லி ஐஎன்சி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா இந்த ஆலன் ஆக்டேவியன் ஹியூ. ஓகேங்களா? ஸோ இதோட முதல் கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா 1885 டிசம்பர் 28. ஓகேங்களா? ஸோ ஐஎன்சியோட முதல் கூட்டம் 1885 டிசம்பர் 28 பம்பாயில நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட முதல் தலைவர் யாரு அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி. ஓகேங்களா? ஸோ உமேஷ் சந்திர பானர்ஜி முதல் தலைவர். ஓகேங்களா? இந்த முதல் கூட்டத்துல தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா
நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் ஒரு முக்கியமான ஒருத்தர் ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஸோ அவர் தான் இந்த முதல் கூட்டத்துல தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கிறார். சரிங்களா? ஸோ முதல் கூட்டத்தோட தலைவர் யார் அப்படின்னா WC பானர்ஜி. தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியம். ஓகேங்களா? இந்த கூட்டத்துல மொத்தம் 72 பேர் கலந்துப்பாங்க. மொத்தம் 72 பேர். அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 22 பேர். சரிங்களா? மொத்தம் 72 பேர். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 22 பேர். அதுல முஸ்லீம் மக்கள் எத்தனை பேர் அப்படின்னா 2 பேர். முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்க 2 பேர் பங்கேற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஐஎன்சியோட ரெண்டாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் கூட்டம் போடுவாங்க. சரிங்களா? ஸோ கூட்டம் கூடி முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்னா கூடி நம்ம மக்களுக்கு என்ன தேவை, நம்ம நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு மனு மாதிரி எழுதி அதை பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட தெரிவிப்பாங்க. அரசாங்கம் நமக்கு செய்ய வேண்டியதை பார்த்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இவங்களோட வழக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இவங்களோட கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னா முக்கியமான கோரிக்கையில ஒரு 4 இருக்கு. ஓகேங்களா? என்னலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ICS எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ICS எக்ஸாம், இந்தியன் சிவில் சர்வீஸ். ஓகேங்களா? தமிழ்ல இந்திய குடிமை பணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இங்கிலாந்துல மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்துல மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அங்க நடக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க இந்தியாவில் உள்ள சாதாரண மக்கள் யாரும் இங்க இருந்து அங்க போய் எக்ஸாம் எழுத முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்க நல்ல வசதியானவங்க மட்டும்தான் அங்க போய் அந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் ஒரே டைம்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ICS எக்ஸாமை இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் ஒரே டைம்ல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கிலாந்து அவங்க ராணுவம் இங்க வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ராணுவத்துக்கான செலவு வந்து குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்திய வரி பணத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆங்கிலேயர்களோட ராணுவத்தை வந்து ராணுவ செலவுகள்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ராணுவ செலவு ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த ராணுவ செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க கோரிக்கையில வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வேற பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகத்துறையையும் நீதித்துறையும் 2ஆ பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் அப்படின்னா ICS எக்ஸாம இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் ஒரே நேரத்துல நடத்தணும் அப்படிங்கிறது, அப்புறம் ராணுவ செலவுகளை கம்மி பண்ணணும், அதுக்கப்புறம் நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி பண்ணுவாங்க இல்லையா? அந்த இறக்குமதி வரியை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க கோரிக்கை வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அங்கிருந்து இங்க இறக்குமதி ஆகிற பொருளுக்கு நிறைய வரி இருந்தாதான் நம்ம இந்தியாவுக்கு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த வரியையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கையில இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் அவங்களோட முக்கியமான கோரிக்கைகள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஐஎன்சியோட முதல் கூட்டம் அப்படின்னா 1885 டிசம்பர் 28 நடந்திருக்கும், பம்பாயில் நடந்திருக்கும். ஓகேங்களா? முதல் தலைவர் WC பானர்ஜி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து முதல் 4 கூட்டம் எங்க நடந்துச்சு, அதோட தலைவர்கள் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் கூட்டம் நடத்துவாங்க. இடையில சில வருஷங்கள்ல மட்டும் இந்த கூட்டம் நடந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லா வருஷமும் டிசம்பர் மாசம் கூட்டம் நடத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லா முக்கியமானது மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ ஆரம்பத்தில் அந்த முதல் 4 நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 85 டிசம்பர் 28 பம்பாயில் நடந்திருக்கும். தலைவர் வந்து WC பானர்ஜி. ஓகேங்களா? ரெண்டாவது கூட்டம் 1886 கல்கத்தாவில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல யார் தலைவர் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? ஸோ தாதாபாய் நவ்ரோஜியை பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதுபெரு மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் முதுபெரு மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? ஸோ மூணாவது கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா 1887 சென்னையில நடக்கும். ஓகேங்களா? ஸோ சென்னையில 1000 விளக்குல மக்கீஸ் தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கூட்டத்துல மொத்தம் எத்தனை பேர் கலந்துப்பாங்க அப்படின்னா 607 பேர் கலந்துப்பாங்க. ஓகேங்களா? 607 பேர் கலந்துப்பாங்க. அதுல மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 362 பேர். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 607 பேர் கலந்துப்பாங்க. அதுல சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க 362 பேர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு யார் தலைவரா இருப்பாங்க அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ முதல் மாநாடோட தலைவர் WC பானர்ஜி, ரெண்டாவது மாநாட்டுக்கு தாதாபாய் நவ்ரோஜி, மூணாவது மாநாட்டுக்கு பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நாலாவது மாநாடு 1888 அலகாபாத்ல நடக்கும். ஓகேங்களா?
அலகாபாத். ஓகேங்களா? ஸோ இதுல யார் தலைவரா இருப்பாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஹியூலே அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர். ஓகேங்களா? ஸோ கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ முதல் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்னா இந்த பக்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா? ஸோ முதல் ஆங்கிலேயர் யாரு, அதாவது தலைவராக இருந்த முதல் ஆங்கிலேயர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 4வது மாநாடு அலகாபாத்தில் நடந்தது. தலைவர் வந்து ஜார்ஜ் ஹியூல். அலகாபாத். ஸோ இதுல யார் தலைவரா இருப்பாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஹியூலே அப்படிங்கிறவர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஒரு அலகாபாத். ஸோ இதுல யார் தலைவரா இருப்பாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஹியூலே அப்படிங்கிறவர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர். ஓகேங்களா? ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க எப்படின்னா ஸோ முதல் தலைவர் யாரு, முதல் முஸ்லீம் தலைவர் யாரு, ஸோ தலைவராக இருந்த ஆங்கிலேயர் யாரு, முதல் பெண் தலைவர் யாரு, முதல் இந்திய பெண் தலைவர் யாரு, அந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ முதல் தலைவராக இருந்த ஆங்கிலேயர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் ஹியூலே. ஸோ 4வது மாநாடு 888 அலகாபாத்தில் நடந்தது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் ஐஎன்சி கூட்டம் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு அந்த மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? சரி, இதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ யூஸ்ஃபுல் அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.